சின்னத்தில் முறைகள்லாம் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யப்படுறார். உங்க அப்பா கருணாநிதியே முயற்சி பண்ணி பார்க்கிறார், ஒரு பப்பும் வேகல. உங்க அப்பா கருணாநிதி கால் தூசி கொண்டு ஒரு எழுதி வச்சதையே படிக்க தெரியல. உள்ள இருப்பாரா வெளியில இருப்பாரா வாயை வச்சு சும்மா எழுச்சியோடு இருக்க. எதை பற்றி நீ கவலைப்படாத. ஏன்னா அவங்களோட நிலைமையே இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருக்குமா. ஒரு மந்திரி மூச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப பாரு செங்கலை தெரியும். அவன் சொல்ல பல்ல வேண்டாம் முன்ன மாதிரி நம்ம நாம பேசணும்னு வச்சுக்கோம். மானம் மரியாதை கப்பல் சாதாரணத்தை ஒழிப்பேன், சாதாரண கருத்தில் உறுதியாக இருப்பேன் வாயாலேயே வளர்ந்த கட்சி இன்னைக்கு வாயாலேயே அழிக்க போகுது. மீண்டும் போடுகிறார் யாருக்கு கண்ணா. நாங்க என்ன சொல்றோம், வேண்டாம் மோடி வேண்டாம் போதுண்டா சாமி, நீ ஆண்ட 10 ஆண்டு போதுண்டா சாமி, நீ போய் தொலை. பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியை வந்தான் இந்தியா ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பிஜேபி கூட்டணி வச்சுக்காரு அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை. ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த அதிமுகவை முறைகள்லாம் உடைச்சிடலாம், சின்னத்தில் முறைகள்லாம் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யப்படுறார். உங்க அப்பா கருணாநிதியே முயற்சி பண்ணி பார்த்தார், ஒரு பப்பும் வேகல. நீ எந்த போறீங்க? உங்க அப்பா கருணாநிதி கால் தூசி கொண்டு உனக்கு எழுதி வச்சதையே படிக்க தெரியல, தப்பு தவறுமா படிக்கிறார். நீங்க சொல்ற நேற்று சொல்ற கேட்டீங்க அதிமுக இருக்குமா இருக்காது. இவரு உள்ள இருப்பாரா வெளியில இருப்பாரா வாயை வச்சு சும்மா வாய்தான் எது பாரு. உங்களோட கஷ்டப்பட்டு தண்டனை கொடுத்தாங்க, ஜெயிலுக்கு போகல, ஏதோ நீதிமன்றத்தில் தடைகள் கொடுத்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு திரும்ப அமைச்சராக அமைச்சராகி 40 ஆவாங்க. தேர்தல் விதிமுறை என்ன சொல்றது, என்ன சொல்றாங்க, யாரா இருந்தாலும் தேர்தல் 100 மீட்டருக்கு முன்னாடி வாகனத்தை நிறுத்திவிட்டு 5 பேர் மட்டும்தான் போகணும். இதுதான் விதி. இது விதினா சட்டம்னா எல்லாருக்கும் பிரதமருக்கு அதான், சாதாரண குடிமக்களுக்கு அதான். ஆனால் இது மட்டும் நேற்று பார்த்தா தன்னுடைய காரில் கொடியேற்ற காரில் அந்த வேட்பாளருடைய சின்னத்தை போட்டுக்கொண்டு அந்த காரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த வாசனை காரில் போய் இறங்குகிறார். வேட்பாளர் இறங்குகிறார். இந்த தேர்தல் அதிகாரி வேடிக்கை பார்க்கிறார், காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. அதிகார திமிர் ஆணவம். 48 மணி நேரம் அவர் பதவி போய் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளு தப்பி பிடிச்சு இன்னும் புரியல, இன்னும் கத்தி, இன்னும் தேர்தல் இன்னொரு வழக்கு கிடையாது. 10 மாசம் குழந்தைங்க நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். நாம எதுவும் வழக்கை பற்றி கருத்து சொல்லல. பாப்பாங்கல்ல, இப்பதான் ஜெயிலுக்கு போய் ஆளு போயிட்டு மந்திரியாய் ஏதோ உச்சநீதிமன்ற அமைச்சராக உடனே அந்த தேர்தல் ஆணவத்துக்கு அதிகாரம் நீ போற. ஆனா அந்த தேர்தல் அலுவலர்களும் வேடிக்கை பார்க்கிறாங்க, காவல்துறையும் வேடிக்கை பார்க்குது. இவன் நியாயமா தேர்தல் நடத்துவாங்க. எழுச்சியோடு இருக்க. எதை பற்றி நீ கவலைப்படாத. ஏன்னா அவங்களோட நிலைமையே இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருக்குமா.
நான் இன்னைக்கு வெளியில இருக்கிற எல்லாம் பேச அந்த மந்திரிட்ட பேசிக்கிறது இப்ப எப்படி தான் பேசிக்கிட்டு உன் வழக்கு என்னைக்கு வருது, என் வழக்கு 25 வருது, உள்ள போனது உன் வழக்கு என்னைக்கு வருது, பரவாயில்ல நான் இன்னும் 2 மாசம் வச்சுதான் எனக்கு கவனம் இல்லை, 2 மாசம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவங்க பார்த்துன்னா ஒரு அமைச்சகம் பார்த்துன்னா இதுதான் உன் கேஸ் போகுது, உனக்கு யாரு இல்லை, உனக்கு யார் நீதிபதி, உன் வக்கீல் யாரு, உன் கேஸ் என்ன தக்கான கிடைக்கும், ஏன் கேஸ் நான் என்ன தப்பிச்சோம்னா இதை தவிர துறையில என்ன செய்யலாம், அந்த திட்டங்களை செய்யலாம், மக்களுக்கு இந்த நன்மை செய்யலாம், அதெல்லாம் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாம் பேயே போய்கிறாங்க. ஒரு மந்திரி மூச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆணவம் இப்ப பாரு எல்லாம் அப்படியே சுத்து போயிடும். இன்னொரு இந்த சென்ட்ரல் தூக்கி சுட்டு உதயநிதிஸ்தான நம்ம புரட்சியாளர் சொன்னார்ல செங்கலை தூக்கி அவன் சொன்னா பல்ல வேண்டாம முன்ன மாதிரி அப்புறம் நாங்க பேசணும்னு வச்சுக்கோம். மானம் மரியாதை கப்பல் இருக்கு, குடும்ப மானமே கப்பல் இருக்கு. அவர் சவடா சொன்னார், யாருக்கும் நச்சப்பட மாட்டேன், சனாதனத்தை ஒழிப்பேன், நான் என் கருத்தில் உறுதியாக இருப்பேன் கீழ்ச்ச. இப்ப பேசி அவருக்கு முடிவு எழுதிட்டார். பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் வந்து ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் விரைவில் வழக்கு நடக்கும். வழக்கு முடிவில் அண்ணனும் அவன் தீர்ப்பு சொல்லப்படவில்லை, அது நீதிமன்றம் கொடுப்பது. இப்ப பேசுறத பத்தியா எவனா பசங்க எழுதி கொடுத்தா அதை படிச்சுட்டு சினிமாவில் பேசுவோம், படிச்சுட்டே பேசுவாங்க. இப்ப பேசுறாங்க படிச்சுட்டே நடக்கலாம். இப்ப என்னடாவே தெரியல, எதிராகவே தெரியல. படிச்சுட்டே பேச சொல்லு, வாயாலேயே வளர்ந்த கட்சி இன்னைக்கு வாயாலேயே அழிய போகுது. அணையிற விளக்கு பிரகாசமா இருக்கு. அதுதான் திமுக நிலைமை தான் முடிஞ்சு போன கதை. யாருக்கு தேர்தலுக்கு அப்புறம் யார் அதை எதிர்ப்பானே தெரியாது. ஒட்டி உருவாக்க திமுக பாஜக 6 வருஷம் ஆச்சு. ஒரு கேஸ் அனுமதி எடுத்துக்கலாமா விசாரிக்கலாங்கிறது 6 வருஷம் ஆச்சோம். ஆனா என் மேல கேஸ் போல இன்னைக்கு பயிர் போனோம்னா நாளைக்கே ஒரு பொட்டியில சாட்சி இல்லாம 3ஆம் நாள் சம்பளம் போகலாம், 10ஆம் நாள் அந்த பொட்டியில பார்க்கணும். ஆனா இன்னொரு பாட்டு பூச்சி வழக்குல பாரதிய ஜனதா கட்சி அப்படி போச்சு. டெல்லி நீதிமன்றத்துல 6 வருஷம் ஆகும்பா. இது விசாரணைக்கு ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க கூடாதுன்றதுக்கு 6 வருஷம் ஆச்சு. எப்படி ஏற்றுக்கணும் உறவு வந்தாலும் திமுகவும் கனிமொழிக்கும் வந்தாலும் உறவு பாதிச்சிருக்காங்க. கனிமொழி பாராளுமன்றத்தில் முக்கியமான நிலைக்குழுவுடைய தலைவர், டிஆர் பாலு பாராளுமன்றத்தில் நிலைக்குழு தலைவர், சிவா திருச்சி சிவா நிலைக்குழு தலைவர். அவன் கூட்டணி பதவி. ஆனா இன்னைக்கு எதிரின்னு சொல்லிக் கொண்டு தமிழ்நாட்டில் நடித்துக் கொண்டு அங்கு டெல்லியிலே உறவாடி கொண்டிருக்கின்ற திமுக பாரதிய ஜனதா கட்சி நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்கள் என்ன தெரிஞ்சுங்க, திமுகவுக்கு போடுகின்ற இந்த விருது சட்டைக்கு ரவிக்குமாருக்கு போடுகின்ற ஒரு ஓட்டு மோடிக்கு போடுகின்ற ஓட்டு. ஆகவே இங்கே மாநிலத்தை பற்றி கவலைப்படாத திமுக அரசு, மக்களை பற்றி கவலைப்படாத பாரதிய ஜனதா கட்சி அரசு, மதத்தின் பெயரால் இன்றைக்கு நாட்டிலே பிரிவினைவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற அரசு பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே இன்றைக்கு நாடு ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் மோடி மீண்டும் போடுகிறார். யாரு? அண்ணாமலை. நாங்கள் என்ன சொல்றோம்? வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி, வேண்டாம். போதுண்டா சாமி, நீ ஆண்டா 10 ஆண்டு போதுண்டா சாமி, நீ போய் தொலை சாமி, போதும், நீ ஆண்டது போதும்,
மக்கள் கஷ்டப்பட்டது போல் இன்னொரு முறை பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியை வந்தால் இந்தியா ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ளவர். தலைமுறைந்த சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்பயே யாரும் தொழில் பண்ண முடியாது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு இருந்தால் உன் மீது ஈடி சிபிஐ ஐடி இதுதான் பிஜேபி கூட்டணி கட்சிகள். பிஜேபி கூட்டணி கட்சி யாரு? அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை. எதிர்த்து பேசினால் எதிர்த்து செயல்பட்டால் உடனே பிஜேபி உத்தம காந்தியா உத்தம காந்தியா இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கே வரவில்லை பிஜேபி தமிழ்நாட்டில். நம்முடைய தெய்வால் நாம் போட்ட பிச்சை நான் எம்எல்ஏ. ஆனால் அதற்குள்ளே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன செய்ய அனைத்து நிறுவனங்களும் மிரட்டி அச்சுறுத்தப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. இங்கே விழுப்புரத்தில் ஆச்சு அண்ணாமலை வர சொல்லிட்டு ஒரு கடை விட்டாங்களா, ஒரு வியாபாரி விட்டாங்களா? எல்லோருக்கும் வசூல். இந்த அரசு திமுக அரசாவது மக்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லை. புண்ணியம் இல்லாத போறோம் மக்களை இன்னைக்கு வறுமையிலே இருக்கிறது. மக்களை வறுமையை போக்குவதற்கு இந்த ஸ்டாலின் அரசும் மோடி அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரே ஒரு வியாபாரம் மட்டும்தான் இன்னைக்கு தமிழகத்தில் அமோகமாக இருக்கு. ஒன்று அரசாங்கம் நடத்துகின்ற சாராய வியாபாரம், இன்னொன்று இந்த சாராயத்துக்கு கலந்து ஊற்ற தண்ணி வியாபாரம். இந்த தண்ணி வியாபாரம் யாரும் செய்யறாங்க? நீங்களே முடிவு. அதை கூட ஒப்புவிக்கலாம். அந்த குடும்பம் அந்த தண்ணி பாட்டில் கூட நான் தாண்டா வெயிட் பண்றாங்க. பேரு ஸ்பிரிங்கா தெரியல, நீங்க சொல்லுவாங்க தெரியல. அதே அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்தின் மூலமா சாராய வியாபாரம், சாராயத்தில் இருக்கிற தண்ணி வியாபாரம், இது மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமோகமாக விற்பனையாவது. ஒரு பக்கம் அரசாங்கத்தின் மூலம் சாராயம், இன்னொரு பக்கம் 23 நேரம் கள்ள சாராயம், கஞ்சா, போதை எல்லாம் இது மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுது. ஆகவே இது ஏதோ விளையாட்டுக்காகவோ சும்மா இவா பேசணும்னு சொல்லல. மிகப்பெரிய ஆபத்து. உன் பிள்ளை என் பிள்ளை, என் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. இவங்க கத்தனைக்கு இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளும் படிக்கிறாங்க, இவங்க பிள்ளைகளும் படிக்கிறாங்க. பிள்ளைன்னா ஆண் பிள்ளை மட்டும் இல்லை, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து பெண்களையும் நோக்கி இந்த ஆபத்து பார்க்க தொடங்கி இருக்கிறது. முன்ன நகர் பெருநகரத்தில் சென்னை போன்ற நகரத்தில் அங்கொன்றும் இன்னொன்றுமா கேள்விப்பட்ட சம்பவங்கள் இப்ப விழுப்புரம் போன்ற நகரங்களிலும் இப்ப அந்த சம்பவங்களை நாம் கேள்விப்படுறோம். அது சொல்லக்கூட நாம் விரும்புகிறோம். இது அரசு மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்பதற்காக இல்லை. மிகப்பெரிய 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய போதை பழக்கத்திலே மாணவர் சமுதாயத்தையும் மற்றவர்களையும் தள்ளி இருக்கிறது. இன்னும் 2-3 காலத்தில் இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னொரு பஞ்சாப் தமிழகம் மாறிவிடும். இதெல்லாம் ஆளுநர்களே சொல்லியிருக்கோம். என்னுடைய கோரிக்கை மனுவில் விசாரிக்கப்பட வேண்டும். 3 ஆண்டு காலத்தில் ஏன்டா இப்படி போதை தமிழ்நாட்டோடு பார்க்கிறாங்க? அதை இந்த அளவுக்கு வித்தவன் யாரான்னு பார்த்தா திமுகவுடைய நிர்வாகி. அவனுக்கு ஒரு பணியை பண்ணுறாங்க, சர்வதேச போதை வியாபாரி. அவருக்கு என்ன சொல்லுவாங்க? பதிவு பண்றாங்க. மாவட்ட துணை செய்வாங்களா? இல்லை. இளைஞணி இல்லை, மாணவனி இல்லை, தொழிற்பட தொண்டற்பட இல்லை. சரியான பதிவு. உலகம் முழுவதும் தன்னுடைய போதை வியாபாரத்தை நடத்துவதற்கு வசதியாக அயல் நாட்டுடைய பயன்படுத்தலாம். கென்யாவில் போய் மீட்டிங் நடத்துறான். எங்க? கென்யாவில் போய் திமுக வளர்க்க போறான்.
கென்யாவுடைய பிரதமராக அடுத்து ஸ்டாலின் வருவதற்காக கென்யாவில் போய் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.